ஐயா சொல்லுங்க. எம்ஜிஆருடைய பக்தர் நீங்க. எம்ஜிஆரோட பக்தர். எம்ஜிஆர் இதே தெய்வம். எம்ஜிஆர் பக்தர். நான் மகன். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. வேற என்ன சொல்லலாம்? இல்லை, எம்ஜிஆர்கிட்ட இருந்த நினைவுகளை பகிர்ந்துடுறேன் நீங்கள்ல. நான் வந்து வாட்ச் கடையில் வேலை செய்கிறப்போ எனக்கு வந்து ஒரு 10 ரூபா நோட்டு கொடுத்து மகன் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி போனார். யார்? எம்ஜிஆரா? ஆமாம். என்னைக்கு? அதாவது எனக்கு வந்து 7 வயசு இருக்கும். 7 வயசுல வாட்ச் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். படிக்கல, அப்பா இறந்துட்டார். அதனால. எந்த ஊரில்? இங்கே டவுன் ஹால். ஓ, கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் வாட்ச் கடையில் வேலை பண்ணி. அப்போ எம்ஜிஆர் எதுக்கு வந்தார்? அப்போ அவர் வந்து அமெரிக்கா போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு முத்துசாமி ஜானகி அம்மாவும் காரில் அம்பாசடர் காரில் வர்றப்போ. ஓகே, வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வாட்ச் கடையில் இருக்கீங்க. வாட்ச் கடையில் டீ வாங்கிட்டு குறுக்க போயிட்டேன். அதனால அவர் கூப்பிட்டாரு. போலீஸ்காரெல்லாம் வந்து மிரட்டுறப்ப இவர் சொன்னாரு, அப்படியெல்லாம் மிரட்டக்கூடாது தம்பி, சின்ன வயசு, வாங்க அப்படின்னாரு. வாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு 10 ரூபா நோட்டு கொடுத்தாரு. இன்னும் அவர் போட்டோ கிட்ட வச்சிருக்கேன். ஒரு சின்ன வயசுல அவங்க வாங்க போங்கன்னு தான் மரியாதையா கொடுப்பாரு. யாரும் மிரட்டக்கூடாதுன்னு அப்படின்னு போலீஸ்கார்ட்ட சொன்ன ஒரே முதலமைச்சர் இதே எம்ஜிஆர் தான். அப்போ முதலமைச்சர் இருந்தாரா? அப்போ முதலமைச்சர். உடம்பு சரியில்லாம இருந்தாலும் ஜெயிச்சாரு. அமெரிக்கால படுத்துட்டே ஜெயிச்ச ஒரே முதலமைச்சர் எம்ஜிஆர் மட்டும். எம்ஜிஆரோட பொன்மனம் எப்படி அதாவது எல்லார் மனசுலயும் இன்னைக்கும் எப்போ நிலைச்சு நிக்கிற ஒரே ஒரு தலைவர் அவர்தான். சரி, அந்த 10 ரூபா அவர் கொடுத்தாரா? அந்த 10 ரூபா இன்னும் வீட்டுல வச்சிருக்கேன். அவர் போட்டா பக்கத்திலேயே வச்சிருக்கேன். அப்போ 10 ரூபான்னா ஒரு பெரிய தொகை. எனக்கு சம்பளமே 50 பைசா தானே. வெரி குட் வெரி குட். இந்த எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இன்னும் இருக்கும். நாங்கெல்லாம் இருக்கிறனாலதான் அந்த ரெட்டலையே இருக்கு. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. எம்ஜிஆரை பத்தி சொல்லும் போதே ஒரு புத்துணர்வு. ஓகே, வணக்கம். தேங்க்யூ.